ஊரு ஃபுல்லா தொட்டக்கையா இருக்கு, என்ன பண்றது? மத்த டீம்க்குலாம் தேவை தரமாட்றாங்க. எல்லாரையும் இவங்களே எடுத்து வச்சுட்டா எப்படி பண்றதெல்லாம் நல்லது இல்ல. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இன்னுமே அவங்க வந்து மிடில் ஆர்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னுமே அவங்க வந்து ராகுல் திவாதியா வந்து ஒரு நல்ல ஒரு பினிஷர்னு நினைச்சிட்டு இருக்காங்களோ என்னமோ. ஏமாந்து போறாங்க பினிஷர் நினைச்சுக்கிட்டு. டாப் 3 இருக்காங்க அவங்க. உண்மையா சொல்லணும்னா டாப் 3 தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டாப் 3 முடிஞ்சிடுச்சுன்னா கதை முடிஞ்சிடுச்சுங்க. இந்த இடத்துல பேசுறேன். இந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க போன சீசன் ரூதர்ஃபோர்ட் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாரு. எதுக்கு ட்ரெயின்ல கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்க மும்பைக்கு. இவங்க இருக்கிற பிளேயர் எல்லாமே இப்படி தாராவாத்து கொடுத்துட்டு இருந்தா இவங்க டீம் வந்து பிளே ஆஃப் கூட போகாது. ஹர்திக் பாண்டியாவுக்கும் இப்படிதான் பண்ணிருந்தாங்க அவங்க. அதுவும் வந்து ஆல்கேஸ் டீல கொடுத்துருக்காங்க. 4 விக்கெட் போயிடுச்சு நீங்க சொல்றீங்க. 3 விக்கெட் போனாலே கொஸ்டினபிள் தாங்க. அதுதான் அப்ப போன பிறகு 6 ஓவர்ஸ்க்குள்ளே போயிடுதுன்னா அப்ப யார் பேட்டர் வருவாங்க? அதுதான் வந்து இது இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா 2016 SRH பாத்தீங்களா? 2016 to 18ல SRH எப்படி இருக்கும்னா டேவிட் வார்னர் ஒருத்தர் அடிச்சா வாய்ப்பு இருக்கும். அப்புறம் ஒரு சீசன் வந்து வில்லியம்சன் அடிச்சா வாய்ப்பு இருந்தது. ரெப்ளிகா சன்ரைசர்ஸ் தான் இருக்கு. பழைய சன்ரைசர்ஸ் மாதிரி ஜிடி இருக்காங்க இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஒன் சீசன்ல போயிடுவாரு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா எப்ப கிளம்புறாரோ ஹர்திக் பாண்டியா உடனே சொல்லுவோம் கண்டிப்பா அவன் தூக்குங்க ஆல்கேஸ் டீல முடிச்சிருவாங்க. பிரின்ஸ் அங்க போய் ஆடுவாரு. அதுக்கப்புறம் பவுலிங்ன்ற ஒரு கதவை வச்சுக்கிட்டு எங்க வீட்டை யாரும் உடைக்க முடியாது, எங்க வீட்டை யாரும் திருட முடியாதுன்னு சொல்றதெல்லாம் லாஜிக்கே கிடையாது.